ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தால் ஷார்டெக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தாலுக்கு எப்படி ஷார்டெக்ஸ் சூஸ் பண்ணுறது, ஸோ எந்த கம்பெனியில் ஷார்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஸோ அதோட ஒர்க்கிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது தாலோட மெட்டீரியலை பொறுத்து பார்த்தா அது வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 to 3 tons அது பர் ஹவருக்கு உங்களுக்கு அடித்து கொடுக்கணும். அப்படி அடித்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதாவது தாலோட ப்ராசஸிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? தென் இது உங்களுக்கு ப்ராசஸ் 500 kg பர் ஹவர் ஆர் 1 ton பர் டே. இந்த மாடலில் தான் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது சிங்கிள் டு 3 to 4 ஷூட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு அடித்து கொடுத்துரும். ஸோ பிரச்சனையே இருக்காது. ஸோ 1 to 2 ton பர் ஹவர்லாம் தாராளமாக உங்களுக்கு சிங்கிள் ஷூட்டே அடித்து கொடுத்துரும். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அக்யூரேசி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஜியை பொறுத்து ஷார்டெக்ஸோட அதாவது கலர் வைஸாகவே இதை பிரித்தாலே போதும். ஸோ மேக்ஸிமம் கிரேடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரியாக உங்களுக்கு ஈஸியாக பிரித்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்டெக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது ரிஜெக்ஷன். அதாவது ரிஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது குட்டில் பேட் வராமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஆஃப்டர் அதாவது சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு அதாவது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி ஒரு பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா சில ஷார்டெக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிராண்ட், அதாவது உங்கள் ஏரியாவில் அதிகமாக இருக்கிற பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் பட்ஜெட் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட பட்ஜெட்டை பொறுத்து அதாவது சில பேர் கிரெடிட் பேஸில் கூட கொடுப்பாங்க, இல்லை சில பேர் இஎம்ஐ லோன், அந்த மாதிரியான உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ தாலுக்கு ஸ்பெசிஃபையாக தி செட்ஸ் ஆஃப் கலர் ஷார்டெக்ஸ்னு கிடையாது. ஸோ மில்லட்ஸுக்கு எந்தெந்த கலர் ஷார்டெக்ஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குதோ அந்த ஷார்டெக்ஸை நீங்கள் தாலுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. 100% உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், ஓகேங்களா காய்ஸ்? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஷார்டெக்ஸ் நியூ ஷார்டெக்ஸ் வேணும், இல்லை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வேணும், கீழே நம்பர் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ ஷார்டெக்ஸ்க்கு நம்ம வாங்கணும். ஸோ ஓல்ட் ஷார்டெக்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தால் மிஷின்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீழே நம்பர் போடுறேன். ஸோ உங்களுக்கு மிஷின்ஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பை டு ஆல்.